அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவிக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை நான் இப்பொழுது ஆஸ்திரேலியா சிட்னி 7 ஹில்ஸ் என்ற ஸ்டேஷனில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சரியான குளிர் இப்போ சிட்னியில் குளிர் வாங்கிட்டது. உண்மையில் எனக்கு நேற்று ஒரு சந்தோஷமான விஷயம் உண்டு. ஏன்டாது 7 ஹில்ஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளணும். குறிப்பாக என்னுடைய பார்வையாளர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுறதில் மற்ற மகிழ்ச்சி. உண்மையில் சில விஷயங்கள் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அதாவது நாங்கள் ஒரு விஷயத்தை எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்கிற வேலையில் இருக்கேன். ஹொபி என்று சொல்லலாம். ஹொபியாக செய்யவில்லை, அதை பாராட்டி மக்கள் சில கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கல, அது நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வகையில் நான் இப்போ போடுற யூடியூப்ஸ் இருக்குது தானே, அதை பார்த்துட்டு பல அன்பர்கள் என்ன செய்வார்கள். நான் போகிற வார இடங்களில் இப்போ கல்யாணம் வீடு இல்லாட்டி பொது வைபவங்கள் கோயிலில் அப்படியான பொது இடங்களில் பார்த்து பல ஃபீட்பேக் பின்னூட்டங்களை தருவார்கள், வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். இவர்கள் ஒரு அழகான ஒரு ட்ரெயின் வருது, அதை பார்ப்போம். நல்லா இருக்கேன். ஆல்மோஸ்ட் எம்டியாக போகுது. நான் நினைக்கிறேன் இது இன்னும் ஒரு 1 மோர் ஸ்டேஷன் பிளாக் டவுனோட இந்த ட்ரெயின் வந்து டெர்மினேட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்போ இது வருங்க, இது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இது எங்கே எக்ஸ்பிரஸ்ஸாக போகுது. இன்டர்சிட்டி எங்கடா போகுது? அடிச்சுக்கிட்டு போகுது. ஓகே, திரும்ப ஸோ அப்போ அந்த வகையில் கனவேர் சொல்லுவேன். அப்போ நான் நேற்று இந்த 7 ஹில்ஸில் நேற்று இப்படி கீழே ஒரு தமிழ் கடை ஒன்றுக்கு போட்டு இப்படி நடந்து போய் கொண்டிருந்தேன். ஒரு குடும்பத்தார் வந்து, நீங்கள் சிறியண்ணா இல்லைன்னு சொல்லிக்கணும், நீங்கள் சிறியண்ணா நான் ஓம் தம்பி அப்படின்னு சொல்லி போட்டு, அண்ணே கொஞ்சம் நில்லுங்க, நான் உங்களோட ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கணும். என்னடா இது, என்னோட படம் எடுக்கிறதுக்கு என்னடா நான் என்ன அப்படி என்னடா செய்து நான் 2 ஓட்டு எனவே அவர் விரும்பி கேட்குறாரு தானே, 2 ஓட்டு நான் ஷூட்டிங்கு நின்று படம் எடுத்துக்கொண்டு போகிறேன். ஏனென்றால் மகன்மாருக்கு பிள்ளைகளுக்கு காட்டணுமாம். ஏனென்றால் அவையில் என்னுடைய ஒரு ஃபேன்ஸாக இருக்கிறேன், என்னுடைய ஒரு என்னென்னு சொல்கிறேன் ஆதரவாளர்கள். யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும். அப்போ அவைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறது போடுறதெல்லாம் செய்ய நான் விருப்பமாக இருக்குது. உண்மையிலே வாழ்த்துக்கள் தம்பிகளா, நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு நல்ல சந்தோஷம். உங்களால் இப்படி எனக்கு நான் இப்படி போடுற சின்ன காட்சிகள் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அன்றைக்கு நியூகாசில் போனது பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் போட்ட இன்னும் ஒரு படப்பிடிப்பு வைஸ்மன் பெரியில் இன்னும் ஒரு ரிவர் சைட்டு கொண்டு போயிருந்தேன், அது பார்த்து நான் நல்லா இருந்துச்சு. ஹாக்ஸ்பரி இருக்கார், அது நல்லா இருந்துச்சு. பின்னூட்டங்களை தந்து கொண்டிருந்தார். அப்போ நான் உண்மையிலே நான் யோசிச்சேன், கனவு இருக்குது, அது பிரயோசனமாக இருக்குது பார்க்குறது. அந்த வகையில் உண்மை எனக்கு ஒரு சந்தோஷம். எடுத்த போடைகளை நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்கள், சந்தோஷமடைகிறீர்கள், உங்களை நான் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கேன். இப்போ நான் இப்படி கணக்க ஒர்க் செய்கிறேன். நான் என் ஹாபியாக செய்கிற வேலைகள் கம்யூனிட்டி ஓரியன்ட் ஒர்க், அதாவது பிரதிபலன் எதிர்க்காமல், சம்பளம் இல்லாமல், சம்பளத்தை எதிர்பார்க்காமல் டைமை போட்டு கம்யூனிட்டிக்கு செய்கிற வேலைகள் நிறைய செய்துருக்கிறேன். அது நான் பேரோடு குறிப்பிட விரும்பவில்லை, பார்க்குறாக்கு தெரியும். சரி, ஆனால் இப்படியான நேரத்தில் ஒரு ஆக்கள் அதை பாராட்டி சொல்லிக்கல நல்ல சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பாராட்டுக்கள்
பல்வேறு விஷயங்கள் இப்படியான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்றதில் நான் நல்ல சந்தோஷம். ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவீங்கள். சரி, நீங்கள் இப்போ ரேடியோவில் பேசுகிற மாதிரி அப்படி பேசாமல் சும்மா எங்களுடைய கொஞ்சு தமிழில் கதையுங்கள் என்று சொல்கிறார்களும் இருக்குது. நானாகவே சும்மா அப்படி கதைக்கிற மாதிரி கதையங்கோ நல்லா இருக்குமெண்டு உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல கருத்து தான். அந்த ஒரு கருத்து இப்போ ரேடியோவில் கனகாலம் இருந்த செய்ததான ஒரு இல்லை சில நேரங்களில் இன்னும் அறியாமல் வந்துடும் அந்த தமிழ் கதைக்குள்ளே வந்துடுது. அதை நான் திருத்திக் கொள்கிறேன். சிட்னி ஒரு அழகான இடம், மிகவும் ஒரு சிறந்த இடம். காலநிலை, மக்கள், மற்ற கம்யூனிட்டி, ஒர்க் வைஸ், ஹெல்த், மற்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் அப்படி பார்க்கக்குள்ள ஒரு நல்ல இடம், உண்மையிலே நல்ல இடம். மற்றது இந்த தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் இப்போ மற்ற நாட்டுக்காரன் ஏவுகணை அடிப்பான்ன்ற பயமெல்லாம் இங்கே கொஞ்சம் குறைவுதான். இப்போ நாங்கள் எங்களுக்கு அடித்தாலும் வந்து விழுகிறது கஷ்டம். இதுக்குள்ளே பெரிய ஒரு நாடு தானே, அப்போ ஆக்கள் இருக்கிற இடத்த வந்து விழாது. அந்த ஸ்ரீலுக்கு அடிக்கிற மாதிரி எங்களுக்கு இங்கே அடிக்கிறாது. எங்களுக்கு அடித்தா எங்களோட தலையில் விழாது, அது எங்கேயாவது போய் வலிக்குள்ளாம்பல. அப்படியே ஒரு நல்ல இடம், நல்ல பிரச்சனைக்கு போகாமல் நல்ல இடம். ஆக்களும் பிரச்சனை இல்லாத ஆக்கள், வேலை ஓரளவுக்கு சந்தோஷமாக எல்லோரும் வேலை செய்து செய்வார்கள். வயசான ஆக்களுக்கும் வசதியாக வச்சுக்குது அரசு சேவையான வச்சுக்கு. நாட்டில் இப்போ எல்லா இடமும் பெரிய பிரச்சனையாக இருக்குண்ணே. இந்த நாட்டில் பிள்ளைகளில் போய் மற்ற நாடுகளில் போய் பார்க்குறேக்குள்ளே யோசிக்க வேண்டி கிடக்கு. எல்லா இடமும் போன பிள்ளையின் விழுது, ஒளிமின பிள்ளையின் பறக்கையெல்லாம் விழுது. அந்த என்ன இந்த சில காகங்கள் அல்லது பறந்துகள் புகையில் அப்படி தூக்கிட்டு வரும், கண்ணு விழுந்துடும். என்ன காரணத்தில் விழுது வரியா, இல்லை விழுந்ததில் தப்பினாலும் பிரச்சனையாக இருக்குது. தப்பினவனையும் சும்மா விடுறாங்க. இல்லை அவன் வெளியில் இறங்கி வந்தான்டா, இல்லை அவன் குதிச்சன்றாங்க. இல்லை அவன் சொல்கிறான், இல்லை நான் இறங்கி வந்தேனா, நான் இறங்கி நான் அவனுக்கு காயம் இல்லைன்றாங்க. எங்கள் காயம் அப்போ குதிச்சன்றார், எங்கள் காயம் இல்லைன்னு. அடே, வெஹிக்கிள் அடிபட்டு தப்பினாலும் பிரச்சனையாக இருக்குது. வெஹிக்கிளில் அடிபட்டு தப்பினாலும் பிரச்சனையாக இருக்குது. செத்து எல்லோரும் சேர்த்தது நீ செத்து கொண்டு மட்டும் மாதிரி சொல்கிறாங்க. நீ தப்பி நீன்ற மாதிரி அவனை போட்டு பதைக்கிறாங்க. எல்லாம் பெரிய சிக்கலாக தான் இருக்குது. எனவே இப்படி நாங்கள் சிரிச்சு கதைக்கூடாது. பாவங்கள் அதில் போனாங்கள். உண்மையில் அந்த சில விஷயங்களை பார்க்க தெரியாத கவலையாக இருந்தது. அதில் குறிப்பாக அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று போட்டிருந்தாங்க. பிளேனில் ஏறைக்குள்ளே அந்த ஏர் ஹோஸ்டஸ் மற்றது பைலட் அது எல்லாம் ஏறைக்குள்ளே கையை காட்டி சிரித்து கொண்டு போகுது. அதோட இன்னும் ஒரு குடும்பம், சின்ன குடும்பம் உண்டு. பெரிய கஷ்டம் என்ன இப்படி சந்தோஷமாக விடுமுறைக்கு வீட்டை வந்து போகிற ஆக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுண்டா பெரிய துன்பம். அதை விட இப்போ பாருங்க, இங்கே இஸ்ரேலுக்கு அடிக்கிறேன்ற ஒருத்தனுக்கு சந்தோஷம், இஸ்ரேல் அடி வாங்குதுண்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்க செய்த அட்டகாசத்துக்கு வாங்கத்தான் பண்ணுறாங்க. எல்லாம் சும்மா மனுஷன் பிடிச்சி தண்ட மாதிரி இருக்கிறாங்க. கவலையாக இருக்கேன். எல்லோரும் மனுஷர் தானே, சும்மா அதுக்கு போய் அப்பாவிச்சனங்கள் சாகிறதா? இங்கே வருது ட்ரெயினாக வந்து சேருது. இப்போ இந்த பீக் டைம் தானே, அப்போ எல்லா பக்கத்தாலேயும் வந்து சேருது. ஏதாவது பார்க்குறதுல ஒரு வடிவு இருக்குது தான் பாருங்க. இதனால் ஃபுல்லாக போகுது என்ன புலி பேக்ட். ஏண்டா இங்கே வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் வந்து நிறைய பாருங்கள். எல்லோரும் இதில் பார்த்தா கூடுதலாக ஆக்கள் எல்லோரும் மைக்ரண்ட்ஸ் தான் இங்கே இருக்கிறோம். வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் 95% மைக்ரண்ட்ஸ் தான் இருக்கிறோம். இப்போ இங்கே இன்னொரு ஏர்போர்ட் ஒன்று கட்டுறாங்க, ஈஸ்டர்ன் கிரிக்கன்னு சொல்கிற இடத்துல ஏர்போர்ட் ஒன்று கட்டப்படுது. நான் போய் பார்த்தேன். அன்றைக்கு உள்ளுக்கு விடுறாங்களே இல்லை எலிமெண்டாக்கு கனவியர் கேட்டிருப்பீங்க. சரி, அந்த ஏர்போர்ட்டை பெரிய இருக்கா கொண்டு காட்டும் கொண்டு நான் எடுப்பேன் கட்டாயம் இருக்கா. அதில் வந்து என்னோட அந்த ஏர்போர்ட்லேயும் வந்து ஏர்போர்ட் மட்டும் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதில் கணக்காக கட்டப்போன்னு இருக்குது. என்னென்னு சொல்லுங்க ஆகும். ஒன்று வந்து ஏர்போர்ட், அது பெரிய ஒரு வேலை. அதை விட மெட்ரோ லைன்ஸ் கட்டுறாங்க. மெட்ரோ லைன்ஸ் வந்து கட்டப்படுது.
முந்தி இருக்கிற லைனோட இப்போ டலவங்கன்ற ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது தானே, அதெல்லாம் வந்து டெர்மினேட் பண்ணுறது, எல்லா மெட்ரோ லைன்ஸும் போய் டெர்மினேட் பண்ணுற இடம். அதோடு லிங்க் பண்ணி திரும்ப அப்படியே சுற்றி அங்கே சிட்னம் மட்டும் இந்த பக்கத்தால் கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி ஒரு ரவுண்ட் சர்க்கிளாக வரும். இப்போ வந்து இங்கே மெட்ரோ டலவங்கிலேருந்து சிட்னம் மட்டும் போட்டாச்சு. அப்புறம் இப்போ பேங்க்ஸ் டவுனுக்கு கனெக்ட் பண்ண போகிறாங்க. பேங்க்ஸ் டவுன் வேலை நடந்துகிட்டு 2025 பேங்க்ஸ் டவுன் வேலை முடியும்ன்றாங்க. பேங்க்ஸ் டவுன் மட்டும் பிறகு என்ன செய்வாங்க, பேங்க்ஸ் டவுனுக்கு வந்து மற்ற பக்கத்தால் என்னிடம் ஸ்டென்க்ரிக் அந்த இது இருக்குது தானே, ஏர்போர்ட்டில் இருந்து புதுசாக கட்போட்டுற ஏர்போர்ட்டில் இருந்து அதை லிங்க் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நாள் செல்லும், ரைட். இப்போ அதுக்கு முதல் தலவங்கிலிருந்து புது ஏர்போர்ட் மட்டும் ஒரு லைன் போட போகிறாங்க. அதுக்கு முதல்ல நடக்குதுன்னா இப்போ போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் இருந்து இந்த லைன் இருக்குது தானே, இந்த லைன் போகிற சேர்ற இடத்த மட்டும் சென்ட் மேரிஸில் இருந்து துவங்கி அப்படி ஒரு லைன் ஒன்று போடுறாங்க. அது வேலை நடந்துகிட்டு. அது நான் நினைக்கிறேன் ஏர்போர்ட் வார வருஷமும் இன்னும் திறந்தாங்கன்னா அதுக்கிடையில் அது வேலை முடியும். மேசிவான வேலை நடந்தோம், நிறைய வேலை நடந்துகிட்டு. அந்த இடங்களை போய் இப்போ நீங்கள் சும்மா கூகுள் பண்ணி யூடியூப்பில் போட்டுக்கிறாங்களே, ஏரியல் வியூவில் போட்டுக்கிறாங்களா, அவங்கள அப்டேட்டுன்னு சொல்லி போடுறாங்க. நான் பார்க்குறேன், நான் அப்டேட்டுன்னு சொல்லி, அதாவது ஏர்போர்ட் அப்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட்டுன்னு சொல்லி போடுறாங்க. அது டைம் இருந்தால் போய் பாருங்கோ, நிறைய விஷயம் போடணும் அதில். அப்போ அதில் அப்படியே ஒரு ட்ரோன் உண்டு, இப்படி மேலால் வந்து பறந்து வந்து ஒரு இடத்தையும் ஸ்டேஷன், எல்லா ஸ்டேஷனும் மேனேமாக ஸ்டேஷன் பெரியக்குள்ளே பில்டப் ஏரியாவில் மெட்ரோஸ் வந்து கூடுதலாக அண்டர் கிரவுண்டில் இருக்கும். மற்ற இடங்களில் அபவ் கிரவுண்ட் மேலே போட்டிருப்பாங்க, மேலே ஃப்ளைஓவர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. மெட்ரோ வந்து என்ன நடக்கும்னா, மெட்ரோ வந்து அன்மேன்ட், அதாவது மெட்ரோ ட்ரெயினில் ஆப்ரேட்டர்ஸ் டிரைவர் இருக்காது, எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் வச்சு தான் செய்வினோம். ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சு அங்கே வச்சு தான் எல்லாம் மெட்ரோ. இந்தியாவில் பக்கம் ஒரு ட்ரெயின், இந்தியாவில் பக்கம் இங்கே நல்லா இருக்கேண்ணே. நல்ல ஒரு ஜங்ஷனில் நின்ற மாதிரி இருக்குது. சவுண்ட் ஹில் ஸ்டேஷன். ஜப்பானில் போயிருந்தால் இப்படி தான் இருக்கும். ஜப்பானில் அது ஹை ஸ்பீட் ட்ரெயின், இது ஹை ஸ்பீடுகள் இல்லை, இது இல்லை. சும்மா சாதாரணமாக 70-80 ஓடுற ட்ரெயின் தான் இங்கே வர ட்ரெயின். அதெல்லாம் பெரிய ஹை ஸ்பீடான இல்லை. இது பாருங்க, ரெண்டு பக்கமும் அகல் இருப்பினம். இன்ஜின் திருப்புறையிலான இங்கே டேர்ன் டேபிள் வச்சு திருப்புறையில் ரெண்டு பக்கத்துலேயும் ஓடக்கூடிய மாதிரி. மேலுக்கு வந்து இதில் மேலுக்கு பாருங்க, மேலுக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே, எல்லாமே இங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். இன்டர் ஸ்டேட்டுக்கு போகிறது அல்லது சூற இடங்களுக்கு இன்டர் ஸ்டேட்டுக்கு போகிறது, அதுகள் தான் டீசல் என்ஜினில் இயங்குறது. மறுபடி இதுக்குள்ளே எல்லாம் இப்படி தான். மெட்ரோவும் அப்படி தான், மெட்ரோவும் எலக்ட்ரிக் தான். எலக்ட்ரிக்ண்டா வேண்டிய நினைக்கிறேன் டிசி கரண்ட் மேலால் ஓடி தெரியுது. 450 வோல்ட் நினைக்கிறேன், எனக்கு வழியாக தெரியல. 240 இல்லை 450 கரண்டாக இருக்கலாம். அதுக்கு வந்து பக்கத்தில் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போய்கொண்டிருப்பார், சரி தானே. இப்போ இதில் காணையில் இந்த இருக்குது, அங்கே இருக்குது டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போய்கொண்டிருக்கும். அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் வந்து ஒவ்வொரு பெரிய ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று வச்சுருக்கணும். சப்ஸ்டேஷனில் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி போட்டு அதை ஸ்டெப் டவுன் பண்ணி அப்புறம் அதில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்படி மேலால் ரயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரி தானே. அப்படி தானே இந்த ட்ரெயின் சிஸ்டம் ஓடுது. இங்கே வந்து கூடுதலாக இங்கே இதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்க, இந்த இருக்குது காப்பாக் பெருசாக கட்டிக்கிறாங்க. இந்த இது வந்து சொல்கிறது கொம்யூட்டர் பார்க்கிங் என்றால் என்ன என்றால், இங்கே அநேகமான ஸ்டேஷனில் இப்போ கட்டியிருக்கணும். நீங்கள் ட்ரெயினில் போகிறது ஆளாக இருந்தால், உங்களோட காசு கொடுத்து பயணம் செய்கிற ஆளாக இருந்தால், நீங்கள் கார் பார்க்கிங் உங்களுக்கு இலவசமாக தரப்படும் என்று சொல்லி, அப்போ நீங்கள் அந்த ஓப்பல் கார்டு இருக்குது தானே, ஓப்பல் கார்டில் நீங்கள் ஏறி போட்டு வந்து திரும்ப கார் எடுக்க அதே ஓப்பல் கார்டை அப்படி டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி எக்ஸிட். இது பாருங்க, அடுத்த ட்ரெயின் போகுது சென்ட்ரல், ஆனால் இங்கே நிச்சயில் இருக்குது, ரைட். அவருக்கு என்ன நடக்கும், அவருக்கு அந்த காப்பாக் வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். காப்பாக் இஸ் எ வேர்ல்ட் கிளாஸ்ன்ற என்ன அதுண்டு பாருங்கள், அது பார்க்க தெரியுது. எனக்கு கொஞ்சம் நேரம் போகுது முழுக்க லைட்டிங் வந்துடும், சூப்பர் லைட்டிங். இந்த போடுது லைட் வருது மேலே, நான் பார்த்தா வாங்குது
பத்து ஒரு லைட் பற்றிட்டு இந்த 2 லைட் பத்து நான் சொல்ல உடனே பத்து நான் சொன்ன கேட்டது போல இருக்குது. அதாவது டைமிங் ஏதாவது சரியான இப்போ டைமிங் வந்து சரிதான் நான் சொன்னால் சரி. இப்போ சரியாக 7 மணிக்கு லைட் 5 மணிக்கு லைட் பற்ற வாங்குது. ஃபோட்டோ இதாக போட்டிருக்கு நல்லா பேர்ட்ஸ் நிற்கி பட் இன்னுமுண்டு. இதில் நீங்கள் ட்ரெயினில் போகிறாக்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட போஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு எழுதியிருப்பாங்க. எனக்கு பார்க்க முன்னே தெரிகிற அந்த போஸ்ட்டில் வேறுங்க எழுதிருக்கு. என்னென்ன எழுதிருக்கு இது வேறுங்க. இதில் நான் ஒப்சர்வ் பண்ணுறேன், நீங்களும் ஒப்சர்வ் பண்ணுற ஆளாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரைட் 31 + 9:55 31 + 9:55 என்றால் என்ன? ரைட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருந்து இந்த போஸ்ட் வந்து 31 கிலோமீட்டர் தூரத்திலையும் 955 மீட்டர்ஸ் தொலைவில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கணும். அதான் இந்த மீனிங். சரிதானே? அதாவது எவ்வளோ தூரத்தில் நாங்கள் சென்ட்ரலில் இருந்திருக்கு அண்டு அப்போ இதில் ஏதாவது பிள்ளையண்டா உடனே அந்த அசட் நம்பர்ன்னு சொல்லி அசட் நம்பர் மாதிரி போட்டிருக்கும். அப்போ அவையில் அதில் வச்சுக்கொண்டு இந்த நம்பர் இது போஸ்ட் மாற்ற வேணும், திருத்த வேணும், பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கதைக்கலாம். இல்லாட்டி தாங்கள் நிற்கிற இடத்த ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளலாம். அதுக்கு தான் அந்த ஒரு அதாவது சிட்டியிலேருந்து 7 hills 31 கிலோமீட்டரில் இருக்குது along the railway line. ரைட் ரயில்வே லைன் ட்ராக்கின்ற லென்த்தை தான் நான் சொல்கிறேன். ரைட் இட்ஸ் நாட் ரேடியஸ். சென்ட்ரல் ஸ்டேஷன் ரேடியஸில் இல்லை, அதான் போட்டிருக்கேன். இதுவும் பாருங்கள், இது பாருங்கள் என்ன ஒரு ட்ரெயின் பின்னால் இருக்குது. ட்ரெயின் இந்த நேரத்தில் தொடர்ந்து நான் ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒன்று நிப்பாட்டையில் ட்ரெயின் வந்து ஒன்று நிற்குது, அப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டு நிற்குது. பார்க்க ஒரு அழகாக இருக்குது. சரிதானே? சரி உறவுகளே, தொடர்ந்து பாருங்கள். நான் இந்த பதிவாக ஒரு சின்ன ஒரு பதிவாக தான் போட போகிறேன். அப்படி தான் எல்லாம் சொல்கிறது. நான் கதைச்சு கணக்கை வந்து செய்கிறேன். எந்த கதையை கேட்குறதுக்காண்டியே உண்மையாக அந்த தம்பி வாழ்த்துக்கள் ஐயா. அவங்க சொல்கிறாங்க, சரிண்ணா நீங்கள் கதை கேட்கல நல்லா இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறாக்களும் இருக்கிறீங்க. சரிதானே? உங்களோட கொமெண்ட்ஸை கீழே போடுங்கோ. எப்படியான பதிவுகள் வேணும் உங்களுக்கு? இந்த பதிவுகள் எப்படியான பதிவுகள் பிடிக்குமாண்டா சொல்லுங்க. எனக்கு நேரம் கிடைக்கக்குள்ளே ஓய்வு இந்தியாவில் பக்கம் குடரி பக்கம் கொண்டு வருது. இது ஜப்பானில் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஜப்பான் சைனாவில் இப்படி தான் இன்டர்ஸ்டேட். இது இன்டர்ஸ்டேட். ஜப்பான் சைனாவில் இருந்தால் சில ஸ்டேஷன் இருக்குது, ட்ரெயின் ஸ்பாட்டிங் ஸ்டேஷன். அதாவது ஸ்டேஷன் சொல்கிறது, அதாவது என்ன ஹை ஸ்பீட் ட்ரெயின் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு நான் போனேன். சின்ஹான்சன் என்ற ட்ரெயின் இருக்குது தானே, அது வந்து அடிச்சு பச்சு கொண்டு 450 km/h ஓடுற ட்ரெயின். அந்த ட்ரெயினை பார்க்குறதுக்குண்டு ஒரு நீங்கள் கூகுள் பண்ண விளங்க. நானும் அதை முந்தைய ஒரு நாள் ஜப்பானுக்கு போக்குள்ள பிடிச்சி போட்டேன். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் போய் நின்றால் நீங்கள் சும்மா அடிச்சு பிச்சு கொண்டு 450. ஆனால் அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்காது, அது லோக்கல் ஸ்டேஷன். அது சும்மா சின்ஹான்சன் நிற்கிற ஸ்டேஷன் இல்லை. ஆனால் இந்த சின்ஹான்சனை பார்க்குறதுக்கு பெஸ்ட் லொக்கேஷன் அதுதான். ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் அடிச்சு பிச்சு கொண்டு ஓடுவார். ஆனால் இதுக்கு பக்கத்தில் நிற்காது, என்னிடம் நமக்கு பக்கத்தில் நிற்காது, அடிச்சு பிச்சு கொண்டு. சரிதானே? ஓகே உறவுகளே, தொடர்ந்து பாருங்கோ. நான் உங்களை தொடர்ந்து இதை பாருங்க. நான் இன்றைக்கு இன்னொரு இடத்தை போகிறேன், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ ஒரு கோல் வருது, அதை நிப்பாட்டி போட்டு நான் எடுத்துகிட்டு தொடர்ந்து உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பாருங்கோ. கார்டை வந்து நாங்கள் இதில் டேப் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்போ சொன்ன இந்த ஓப்பல் கார்டு இருக்குது தானே, ஓப்பல் கார்டை வந்து இப்படி கொண்டு வந்து அதில் டேப் ஆஃப் பண்ணி போடணும். இப்போ வசந்தி செய்து காட்டின அந்த அதில் வந்து மிஷினில் போட்டு இப்படி டேப் ஆஃப். ஆஸ்திரேலியா இருக்கிறாக்களுக்கு தெரியும் டேப் ஆஃப். மற்ற சும்மா நான் இன் காமன் ஜென்ரலாக சொல்கிறேன். ஆஸ்திரேலியாவில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபார் நியூ சவுத் வேல்ஸ் என்ற அந்த நிறுவனத்துக்கு கீழே வர தான் அந்த பஸ்ஸுகள், ஃபெரிஸ், மெட்ரோ, ட்ராம் அதுகளெல்லாம். இப்போ அதில் நாங்கள் போகக்குள்ள இப்படி ஓப்பல் கார்டில் போட முடியும். ஓப்பல் கார்டு வந்து ஏதாவது ஒரு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணியிருக்கும். இல்லாட்டி நீங்கள் அதை நீங்கள் ஒன் ஆஃப் காசை கொடுத்து
அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் இப்போ சவுண்ட் ஏறி எங்கே போகிறோம்? பெருமட்டா போகிறோம், சாப்பிட போகிறோம். எங்களுக்கு பார்த்தோன்னா சாப்பிட்ற நேரம் படம் எடுக்கிறது வீட்டாக்களுக்கு பிடிக்காது. ரெண்டால் தங்களோட டைமை வேஸ்ட் ஆக்கணுண்டு. அப்போ நான் அதுக்குள்ள கொஞ்சம் சைலண்டாக தான் இருப்பேன். அதுக்கு பிறகு நான் போடுவேன். தொடர்ந்து பாருங்க. இந்த பர்டிகுலர் பதிவு என்ன தான் போடுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. You can have this one veggie on all veggie. You need here or take? Sorry.